நான் தினமும் உங்கள் வீட்டுக்கு வரணுமா? மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணப்பெண் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். அது என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு கோல்டு டயத்தில் என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும்னு தெரியாது, கோல்டை எப்படி சரி செய்யணும்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் சொல்லித்தர போகிறேன். அதை எதை யூஸ் பண்ணினா, கற்பூரவல்லியும் துளசியும் யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செய்யணும்னு நான் சொல்ல நீங்கள் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும், கோல்டும் சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பொருட்களை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, துளசியையும் கற்பூரவல்லியும் ஒரு தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இதில் இருக்க மண் எல்லாமே கிளியர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பொடியை நறுக்கிய பெரிய வெங்காயம் ஒரு சின்ன கப் அளவு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. சில்லி பேஸ்ட் நானே ரெடி பண்ணது, நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கலாம். தேவையான அளவு அடுத்து உப்பு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா, மைதா மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அரிசி மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பொடியை நறுக்கிய பூண்டு எடுத்துக்கோங்க. பெப்பர் எடுத்துக்கோங்க. கேரட் நான் 2 பேருக்கு செய்கிறதுனால ஒரு கேரட்டை நான் நல்லா பாக்ஸாக கட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பொடியை கட் பண்ணிக்கிட்டால் போதும், இந்த ஷேப் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கோஸ் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் ரொம்ப நல்லது தான். அடுத்து நான் உருளைக்கிழங்கு பொடி நறுக்கி எடுத்திருக்கேன். அடுத்து நமக்கு டொமேட்டோ சாஸ் தேவைப்படும். அடுத்து சோயா சாஸ் தேவைப்படும். அடுத்து பாஸ்மதி அரிசியை ஒரு 1/2 hour தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செய்முறைக்குள்ளே போகலாம். நான் சொல்ல செய்யுங்க. டேபிள் பக்கத்தில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப முக்கியம் அரிசியோட பதம் தான். முதல்ல நான் பாஸ்மதி அரிசி பழைய அரிசின்னு கேட்டு வாங்கிட்டு வந்தேன். அதுதான் நல்லா இருக்குது எனக்கு. அதை நான் வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு ஃபஸ்ட்டு நான் அதை வேக வைக்கிறேன். இதில் ஒரு 80% வரைக்கும் தான் வேகணும். நீங்கள் ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பத்தாது. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். விட்டுட்டு இதோட பதம் நான் சொல்லிவிட்டேன், 80% மட்டும் வேக வைங்க. மொத்தமாக வேக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குழஞ்சிரும். நம்ம இன்னும் ஃப்ரை வேறு பண்ணுவோம் சாப்பாடை. நல்லா வேக வச்சுட்டு சாப்பாடு 80% வெந்தோடனே நல்லா ஆற வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் முக்கியம். இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கான முதல் டிப்பே அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ். சாதம் கரெக்டாக வரைச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கற்பூரவல்லியை ஒரு சிசர் யூஸ் பண்ணி நல்ல பொடியை கட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு கற்பூரவல்லி போதும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இதில் காரம் அதிகம். ஸோ நம்ம ஒரே ஒரு கற்பூரவல்லி போட்டுக்கிறோம். இது நல்லா சளியை முறிக்கும், அதுக்காக தான் நான் எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, துளசி எடுத்து கட் பண்ண போகிறோம். இதே மாதிரி துளசி ஜென்ட்ஸ் அதிகமாக சாப்பிடக்கூடாது. அவங்களுக்கு ஒரு 5 இலை மட்டும் போடுங்க. லேடிஸாக இருந்தீங்கன்னா எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம், நல்ல ஹெல்தி தான் லேடிஸ்க்கு துளசி. நம்மளோட எல்லாம் உள்ளே இருக்க கெட்டதை எல்லாத்தையுமே ப்யூர் பண்ணும் துளசி. அதுக்காக துளசியை நம்ம சேர்த்துக்கிறோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது துளசி. அடுத்து நம்ம என்ன எடுத்து போட்டுக்க போகிறோம்னா, பொடியை நறுக்கிய பெரிய வெங்காயம் தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க. பெருசாக இருக்கக்கூடாது இதுக்கு, ஏன்னா நம்மளால் பொரிக்க முடியாது இதை. அதனால் பொடியே இருக்கிறதா மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு பெரட்டிக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு எல்லாமே போட போகிறோம். அப்போ தான் இந்த துளசியும் கற்பூரவல்லியும் பைண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு நான் 1 ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கிறேன். போட்டுட்டு அடுத்தது நான் எடுத்து வச்சுருக்க கடலை மாவை மொத்தமாகவே போட்டுக்கிறேன். இதில் ஒரு 4 ஸ்பூன் வரும், போட்டுக்கிறேன். அடுத்து 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிறேன். அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க, இது டேஸ்ட்டுக்கு. அடுத்து அரை ஸ்பூன் பெப்பர் கண்டிப்பாக போடுங்க, ஏன்னா இந்த மெடிசனோட பெப்பர் சேரணும். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும். போட்டு நல்லா பரட்டிக்கோங்க. இதில் தண்ணி விடக்கூடாது, வெங்காயத்தில் இருக்க தண்ணியே போதும். ஆயில் ஊற்றி வேணும்னா பிசைஞ்சிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான அளவு மட்டும் போடுங்க, இன்னும் சாதத்தில் போடுவோம். நான் இப்போ எண்ணெய் ஊற்றி பகோடா பதத்துக்கு பரட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கையில் பிடிச்சா நல்லா பிடிக்க வருதா? இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பால் மாதிரி கிடச்சிரும். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, உருளைக்கிழங்க பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா, இதுக்கு டேஸ்ட் தரத்துக்காக நான் உப்பு லைட்டாக போட்டுக்கிறேன். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். இதுக்கும் போட்டுட்டு ஒரு கலர் நல்லா கிளறிக்கோங்க. மிக்ஸ் ஆகணும், நல்லா மிக்ஸ் ஆகணும்.
இதை வந்து நம்ம பொரிக்க போகிறோம். அப்போ தான் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு க்ரன்ச்சியான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து வந்து நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் போட்டுக்கோங்க, இது டேஸ்ட்டுக்காக. அப்புறம் அடுப்பில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஃப்ளேமில் வச்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டேட்டோவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அள்ளிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு உடம்பு சரியில்லைனாலும் நம்ம டேஸ்ட்டாக தான் சாப்பிட்ணுன்னு தோணும். அதுக்காக இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது உடம்புக்கும் நல்லது தான். லைட்டாக ஃப்ரை மட்டும் பண்ணுற வேலை இருக்குது, இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ண முடியாது. டேஸ்ட் வந்து இது நமக்கு இதை ஹைலைட் பண்ணால் தான் நம்மளால் சாப்பிட முடியும். பாருங்கள், நான் இந்த பதத்துக்கு எடுத்துட்டேன். அதுக்குள்ளே அரிசி வந்து எனக்கு கரெக்டான பதத்துக்கு வெந்துருச்சு. இது 80% வெந்துருச்சு. நான் இதை ரெடி பண்ணி கொண்டு வரேன். இப்போ நான் மொத்த பொட்டேட்டோவையும் பொரிச்சு எடுத்துட்டேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பக்கோடா மாவையும் போட்டுக்கிறேன். பாருங்கள், நான் நல்லா பிசைஞ்சு எனக்கு இந்த பதம் கிடச்சிருச்சு. தண்ணி நான் கொஞ்சம் கூட விடவே இல்லை. ரொம்ப சின்னதாக கிள்ளி போடுங்க. இதுவே நீங்கள் பொரிச்சு எடுத்த பிறகு அப்படியே சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். இருந்தாலும் ஒரு சாதமாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்பு சரியாத நேரத்துக்கு வயிறு ஃபுல்லாகிடும். அந்த வயிறு ஃபுல்லாகணுன்றதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெடிசனில் உங்கள் ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா கேரிங்கான ஒரு ஃபுட்டு நான் ரெடி பண்ணுறேன். இப்போ இந்த பதத்துக்கு கரெக்டாக பொரிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல. இதே மாதிரி எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம இதை யூஸ் பண்ணி தான் வந்து கண்டிப்பாக ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்க போகுது. உடம்பு சரியாதவங்க கண்டிப்பாக இதை கேட்டு வாங்கி சாப்பிட போகிறீங்க. வாங்க அடுத்த ப்ரொசீஜருக்கு போகலாம். அதுக்குள்ளே நான் சாப்பாடை ஆற வச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா வந்து எண்ணெயில் தான் காய்கறிகள் எல்லாமே வேக போகுது. அதுக்காக தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நான் வந்து இப்போ ஆப்ஷனலாக வந்து நெய் ஊற்றுறேன். ஒரு டேஸ்ட்டுக்காக ஊற்றுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். நல்ல வாசனை வரும், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான். அடுத்து வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்க பூண்டை போட்டுக்கிறேன். இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. எடுக்கலாம் தேவையில்லை, நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பூண்டு வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டயத்தில் நம்ம மீதி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சில்லி பேஸ்ட்டை போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். காரத்துக்கு நம்ம இங்கே சில்லி பேஸ்ட்டையும் பெப்பரையும் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து கேரட் போட்டுக்கலாம். கேரட் போட்டுட்டு சில்லி பேஸ்ட்டோட மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்க கோஸை போட்டுடலாம். தேவையான அளவு போட்டுக்கோங்க. ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. காய் அதிகமாகிடுச்சுன்னா ரைஸ் நமக்கு கம்மியாக கிடைக்கும். அதுக்காக அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் என்ன போடுறேன்னா தேவையான அளவு இந்த காய்கறிக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா அங்கங்கே உப்பு சேர்க்கறதுனால அதிகமாக எதுலையாவது சேர்த்துட்டிங்கன்னா உங்களால் சாப்பிட முடியாது. அதனால் எல்லாத்துலேயுமே கொஞ்சமாக போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன் நான். ஊற்றிட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டயத்தில் நல்லா பொரிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு நான் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு அடுத்து நான் சேர்த்து வச்சுருக்க பக்கோடாவையும் போட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பக்கோடாவையும் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இந்த மசாலாவில் அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகும். பாருங்கள், நான் பக்கோடா போட்டிருக்கேன். இப்போது நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அரிசியை வந்து நான் சாப்பாடை வடித்து நல்லா ஆற வச்சு கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், இப்படி பலன்னு அப்படியே போடும் போதே நமக்கு எப்படி அப்படியே பொரி மாதிரி கொட்டுது பாருங்கள். இந்த பதத்துக்கு நீங்கள் கரெக்டாக அரிசி வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மெதுவாக நீங்கள் வந்து கிளறி விடணும். பாருங்கள், நான் கிளற மாதிரியே கிளறுங்க, இல்லைன்னா அரிசி வந்து உடஞ்சிரும். பாருங்கள், சாப்பாடை இந்த மாதிரி மெதுவாக கிளறுங்க. உடையவே கூடாது, அதுக்காக தான். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உடையாமல் பார்த்து பண்ணுங்கள். நல்லா சாப்பாடு ஆற வச்சிங்கன்னா கண்டிப்பாக உடையவே உடையாது. 80% அரிசி வெந்தால் போதும். பார்த்து இந்த பதத்துக்கு நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து இப்போ காரத்துக்காக நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர் போட்டுக்கிறேன்.
சாப்பாடில் காரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். கோல்டு இருக்கவங்க அது கொஞ்சம் தூக்கலாகவே பெப்பர் போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். அப்படியே ஃபீல் பண்ணி சாப்பிடுவீங்க. பெப்பர் காரத்துக்கும் அதுக்கும் கோல்டுக்கும் அதுக்கும் அப்படியே சரி டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அப்படின்னா ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம். நான் கொத்தமல்லி போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ தட்டில் மாற்றி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். வாவ், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கருப்பூரவல்லி துளசி ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கு ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா டேஸ்டியாக நான் செஞ்சு ரெடி பண்ணிட்டேன். என்னால் செய்ய மட்டும்தான் முடியும், உங்களுக்கு தர முடியாது. உங்கள் பக்கத்தில் இருந்து என்னால் பார்த்துக்கவும் முடியாது. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உடம்பு சரியாதா இல்லாதப்போ இல்லை நார்மலாக இருக்கும் போதே நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சரி டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது வெஜ் தான், வேணும்னா நான்வெஜ்ஜில் நான் அடுத்த வாட்டி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இன்னொரு ரெசிபியோட பார்க்கலாம்.